Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் போன வாரம் போட்ட வீடியோல எனக்கு அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப thank you. ரொம்ப என்கரேஜிங்கான கமெண்ட்ஸும் நான் படிச்சேன். எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருந்தது. இன்னைக்கு அதனால ஒரு மார்னிங் vlog தான் நான் ஷேர் பண்ண போறேன். அவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ எல்லாமே பிடிக்கும்னு நம்புறேன். Weekly once வந்து இங்க கிச்சனோட griddle அதுக்கப்புறம் பர்னர் அதுக்கப்புறம் எக்ஸாஸ்டோட ஃபில்டர் இது எல்லாத்தையுமே நான் டிஷ்வாஷர்ல போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். மோஸ்ட்லி வந்து சாட்டர்டேஸ் தான் நான் இந்த வேலை வச்சுப்பேன். இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல, அதனால சண்டே நைட் தான் நான் இது எல்லாத்தையுமே டிஷ்வாஷர்ல போட்டு இப்போ மண்டே மார்னிங் தான் க்ளீன் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வாரம் அதை விட்டுட்டோம்னா இந்த கிச்சன் griddle வந்து ரொம்பவே ஸ்டிக்கியா கிரீஸியா ஆயிடுறது. ஸோ அதனால ஓகே இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெவி லஞ்ச் எல்லாம் ஒன்றும் குக்கிங் கிடையாது இப்போ என்னோட பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ அதனால குவிக்காக ராத்திரி போட்டேன்னா மார்னிங் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு விடலாம் அப்படின்னு இப்போ அந்த வேலை முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து இன்னைக்கு என்னோட பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் யூஸ்வலாகவே நான் என்னோட பெரிய பையனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே பேக் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து எக் சாண்ட்விச் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக் பண்ணுறேன். இது மாதிரி எக் சாண்ட்விச் பண்ணுறச்சே இந்த இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கிற மேகி மசாலா ஸ்பைசி கெச்சப் இருக்குது இல்லையா, அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக் இல்லைனாலும் நம்ம வெஜ்ஜீஸ் போட்டு இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணுறச்சே கூட இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக சாலட் தான் பேக் பண்ண போகிறேன் என்னோடய பையனுக்கு. ஸோ இங்கே லெட்டஸ், கேரட்ஸ், ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் ரேசன்ஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டோர் பாட் சீசனிங் சாலட் சீசனிங் இருக்கும் இல்லையா, அதையும் தனியாக பேக் பண்ணிவிடுவேன். ஸோ லஞ்ச் டயத்தில் என்னோடய பையன் மிக்ஸ் பண்ணிப்பான். மோரோவர் இன்றைக்கி வந்து கிச்சன் அந்த என்றைக்கெலாம் ஸ்டவ்வை வந்து டீப் க்ளீன் பண்ணுறேனோ அன்றைக்கி வந்து எனக்கு குக்கிங் பண்ணவே மனசு வராது. ஏன்னா அதில் வந்து எதே ஸ்பில் ஆகிடுமோ, திரும்பி அதை க்ளீன் பண்ணணும், எனிவே அதை பண்ணி தான் ஆகணும். பட் அதை வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் உங்கள்லேருந்தும் யாரே அது மாதிரி அந்த ஒரு தாட் இருக்குமா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும். இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு வந்து கிரேப்ஸ் பேக் பண்ணுறேன். காஸ்கோட ஆக்சுவலி இது வந்து கேண்டி கிரேப்ஸ், ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. என் பையன் போன அப்புறம் ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் நான் வந்து டிஷ்வாஷர் எல்லாம் அன்லோட் பண்ணி ராத்திரி வந்து ஆக்சுவலி 2 லோட் ஆஃப் டிஷ்வாஷர் நான் வந்து ஆன் பண்ண வேண்டியிருந்தது ரெகுலர் வெசல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு சைடில் கவுத்தி வச்சுருந்தேன் எல்லாம் ட்ரை ஆலையோ. அதுக்கப்புறம் தான் இந்த கிச்சன் griddle அது எல்லாத்தையுமே லோட் பண்ணி இன்னொன்று ஒரு லோட் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் எப்போவுமே டல்லாக க்ளூமியாக இருக்கட்டும், சன்னி டேஸாக இருக்கட்டும், எப்போவுமே நான் வந்து என்னோடய சாய் குடிக்கிறதுக்கு முன்னாடி கர்டன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து எப்போவுமே அந்த பிரைட் லைட் அந்த ஃப்ரெஷ் ஏர் உள்ளே இருந்தால் தான் எனக்கு வந்து ஏதோ ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். உங்கள்லேருந்தும் அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரிய வைக்கணும். இப்போ இங்கே வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மார்னிங் டீ தான் போட்டுருக்கேன். இந்த டீ வந்து சில பேர் அப்படியே டக்குன்னு அப்படியே குடிச்சுட்டே வேலை பண்ணுறது வந்து என்னால் அது பண்ண முடியாது. டீ குடிக்கிறது வந்து என்னோடய மீ டைம். ஸோ நான் வந்து என் பெரிய பையன் ஸ்கூல் போன அப்புறம் என் சின்ன பையனை எழுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டயத்தில் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்துட்டு ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கிறதுல எனக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒரு 3 வாரம் முன்னாடி வந்து ஃப்ரண்ட் யார்டில் வந்து ஃபுல்லாக எல்லாமே கானாக இருந்தது, ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிருந்தது, ஸ்னோ இருந்தது. ஸோ அதனால் இந்த பிளான்ட்ஸ் என்னோடய ரோஸ் பிளான்ட் கூட எல்லாமே பயங்கர வில்ட் ஆகியிருந்தது. நாங்கள் கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி மார்னிங் நான் வெளில போச்சு அவ்வளோ அழகாக இந்த 2 ஃப்ளவர்ஸ் இருந்தது. அதே மாதிரி ரோஸ் எங்கிட்ட இருந்து 2 ரோஸ் பிளான்ட் இருக்குது ஃப்ரண்ட்டில். அது 2த்துலேயுமே குட்டி குட்டியாக நிறைய லீவ்ஸ் வந்து க்ரோ ஆகுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ரோஸ் ஃப்ளவர்ஸ் எப்போ வந்தாலும் நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீக்கெண்ட் வந்து ப்ராப்பராக கிராசரி ஷாப்பிங் போக முடியல, ஏன்னா எனக்கு வந்து உடம்பு முடியல. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் எங்கள் 2 பேராலையுமே போக முடியல. அதனால இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் பண்ண போகிறேன். இருக்கிற ஐட்டம்ஸ் என்கிட்ட என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு இந்த ஐட்டம் இந்த மெனு வந்து நீங்க வந்து சடனா கெஸ்ட் யாரே வரா அது மாதிரி இருக்கிற டைட்ல கூட இந்த ரெண்டு ஐட்டமுமே ரொம்ப குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இங்கே வந்து இந்த பேஸுக்கு வந்து நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே நான் போட்டு வதக்கின்னு இருக்கேன் எண்ணெயில். இந்த மசாலாவையே நான் டிவைட் பண்ணிட்டு போகிறேன், 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதே பேஸில் தான் நம்ம வந்து 2 ஐட்டமுமே பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாதியில் நான் வந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு கலர்டு பெப்பர்ஸ் இருந்தது, அது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா வெஜ்ஜஸுமே போடலாம். கேபேஜ் இருந்ததுன்னா கேபேஜுமே இது மாதிரி கொஞ்சம் திக் க்யூப்ஸ் இப்படி கட் பண்ணிட்டு போடலாம், ப்ராக்கலி போடலாம். அது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு லைட் சாட்டே பண்ணால் போதும், ரொம்ப குக் பண்ணணும்னு இல்லை, க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக இதில் சோய் சாஸ் விட்டு ஒரே ஒரு கலரிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா முதல்ல சோய் சங்க்ஸ், அதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம ஆஸ் இஸ் சாலட் மாதிரி லைக் ஜஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரைஸோட கூட சர்வ் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து இங்கே பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதி குவான்டிட்டியை திரும்பி பேனில் நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கின்ட்டு நம்ம பேசிக் சாஸ்லாம் இருக்குது இல்லையா, நான் வந்து இங்கே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சோய் சாஸ், கொஞ்சமாக காரப்பொடி, ரொம்ப கொஞ்சமாக காரப்பொடி, அதுக்கப்புறம் சிராச்சா சாஸ், கொஞ்சமாக கெச்சப், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருந்தேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருந்தேன். இப்போ இதை போட்டு நல்லா இது வந்து கொதிக்க விடலாம். இது நல்லா ஸ்லைட்டாக இப்படி பபிள்ஸ் வந்த அப்புறம் இங்கே வந்து நான் பன்னீரை வந்து ஜஸ்ட் பேன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப எண்ணெய்லாம் விடாதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டுண்டு கார்னிஷ் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த 2 ஐட்டமுமே நம்ம ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட கெஸ்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். ஒரு டூத் பிக் மாதிரி வச்சிட்டோன்னா இந்த ஐட்டம் சர்வ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ இது வந்து ட்ரையாக நம்மளுக்கு பன்னீர் சில்லி வேணும்னா இவ்வளோ கூட தண்ணி விட வேண்டாம், நான் வந்து ஸ்லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன். நான் வந்து இதை ரைஸோட சர்வ் பண்ண போகிறேன். இவ்வளோ தண்ணி விடாதீங்க, அதை நம்ம ட்ரையாக கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுட்டை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணி சர்வ் பண்ணலான்னு தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டல்லாக க்ளூமியான ஒரு டே தான், மழை பெஞ்சுன்னு இருக்கு வெளியில். ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ரீனரி எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி லைவ்லியாக ஆக்க போகிறேன். பிளான்ஸ் ஆட் பண்ணாலே அந்த இடம் வந்து கொஞ்சம் லைவ்லியாக ஆகிடும்னு எனக்கு தோணும். ஏன்னா எனக்கு வந்து ஹவுஸ் பிளான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே சில பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னே நம்ம மூடு வந்து அப்படியே சூப்பராக அப்லிஃப்ட் ஆகிடும். டேபிளோட சென்டருக்கு வந்து ரொம்ப பெரிய பீஸாக ஒன்றும் வைக்க போகிறது இல்லை, ரொம்ப ஃபேன்சியாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசிக்காக நான் வந்து ஒரு பிராஸ் பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் தண்ணீர் ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக பூ வைக்க போகிறேன். இந்த பூ வந்து நான் தைவள்ளிக்கு வாங்கினது. தைவள்ளி விலாகும் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். யூஸ்வலி நம்ம பார்ட்டி ஒரு கேதரிங்க்கெலாம் இது மாதிரி வைடாக பெரிய வாய் உள்ளே இருக்கிற பிளேட்டில் சர்வ் பண்ணுறச்சு வந்து எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய வெளியில் வந்து ஸ்பில் ஆகாது. நம்ம டேபிள் கிளாத் ஆர் எந்த சர்ஃபேஸில் இருந்தாலும் அது வந்து அழுக்காகாது. இந்த செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து சாபுதானா இருக்குது இல்லையா, நம்ம ஜவ்வரிசி பாயாசம் தான் வச்சுருக்கேன். குட்டி கிளாஸில் சர்வ் பண்ணி அது மேலே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஆனால் அதே டயத்தில் நல்ல லஷ்ஷாக க்ரோ ஆகிற பிளான்ட்னா இண்டோர் பிளான்ட்னா மணி பிளான்ட் தான். நான் வந்து இந்த மணி பிளான்ட் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் மண்ணெலாம் எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் என்னோடய மாஸ்டர் பாத்ரூமில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.